உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சித்தர், நாங்க கேட்ட விஷயத்துக்கு என்ன ஏதுன்னு பதில் சொல்லுப்பா. ஆமா சொல்லுப்பா. சீக்கிரம் சொல்லுப்பா. ஆமா, ஏன் இப்படி எல்லாரும் பதறீங்க? இந்த பூஜையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இச்சாதாரிய ராணி மகுடி ஊதி மயக்கிடுவா. அதுக்கப்புறம் நான் சொல்றேனே. இல்ல சித்தர், நான் கேக்குறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப கேக்குறேன். அட என்ன நம்பூதிரி, ஏன் இப்படி கோச்சுக்கிறீங்க? சரி நான் சொல்றேன். பாம்பாட்டி சித்தர்கிட்ட நான் வேற வாங்கிட்டு ராஜமகுடி எங்க இருக்கோ அந்த திசையை காட்டுன்னு அந்த வேர்கிட்ட நான் மனசார கேட்டேன். அந்த வேறு எனக்கு திசையை காட்டுச்சு. நல்ல வாசனை. இந்த திசைக்காட்டி வேரோட உதவியாலதான் என்னால இங்க வர முடிஞ்சது. பாம்பாட்டி சித்தராலதான் இது நடந்துச்சு. கடவுளே, அந்த ராஜமோடி எங்க இருக்குன்னு தெரியலையே. சித்தார், ராஜமகடி எடுக்கிறதுக்கு தர்ப விருட்சத்துக்கான வழிய இந்த திசை காட்டி வேர் காட்டும். அங்கே போனதுமே ராஜமகுடிய அந்த மரத்துக்கு கீழே ஒரு இடத்துல தான் புதைச்சு வச்சிருக்கு. அது இருக்கிற இடத்த நீ தான் கண்டுபிடிச்சாகணும். அது அந்த மரத்துக்கு கீழே பாதுகாப்பா இருக்கு. அந்த மரப்பெட்டிக்குள்ள 3 மகுடி இருக்கும். அதுல ஒண்ணுதான் உண்மையான ராஜமகுடி. ஐயா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது 3மே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். எது ராஜமகுடின்னு நீ தான் கண்டுபிடிக்கணும். உன்னை எடுத்துட்டு திரும்ப மாத்தி வைக்க கூடாது. முத தடவை எந்த மகுடியில கை வைக்கிறியோ அதுதான் உன் கைக்கு வந்து சேரும். நீ கை வைக்கிற மகுடி உண்மையா இருந்தா அது உன் கையில தங்கி இருக்கும். அப்படி இல்லைன்னா அது சாம்பலாய் உதிர்ந்துரும். அதுக்கப்புறம் அந்த பெட்டியும் உன் கண்ணுக்கு புலப்படாம மறைஞ்சிரும். நான் சொன்ன விஷயம் எல்லாமே உன்னோட கர்ம வினையால தான் சாத்தியமாகும். நான் எப்படியாவது ராணியையும் பாப்பாவையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாத்தி ஆகணும். சரிங்க, ரொம்ப நன்றி. அந்த மரப்பெட்டிக்குள்ள 3 மகுடி இருக்கும். அதுல ஒண்ணுதான் உண்மையான ராஜமகுடி. அப்போ நான் எடுத்த மகுடி, காட்டுவாசியா வந்த பொண்ணு எல்லாமே இச்சாதாரியோட வேலையா? இந்த விஷயத்துல இதுவரைக்கும் நான் நியாயமா நடந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நிச்சயமா நான் கடைபிடிச்சாரும் எனக்கு துணையா இருக்கும்னு நான் நம்புறேன். நான் எப்படியாவது ராணியையும் பாப்பாவையும் என் குடும்பத்தையும் காப்பாத்தி ஆகணும். அதனால நான் சரியான ராஜமோடியை தொடரணும். அதுக்கு எனக்கு எல்லா கடவுளும் துணையா இருக்கணும். பொம்மி, நீயும் எனக்கு துணையா இருக்கணும். இதுதான் பாம்பாட்டி சித்தர் சொன்ன ராஜமகுடி. கடவுளே நன்றி.
இதுதான் நடந்தது. அப்போ இங்கிருந்து அத்தனையும் பாம்புங்களா? ச்சே, இங்க என்ன நடக்குது? சித்தார்த், எட்டாம் இடத்துக்கு கொண்டு பூஜையை நிறுத்தண்டா. தொடர்ந்து செய்து கொண்டே இரு. செய்தோ நிறுத்தண்டா. கைகொண்டே சீக்கிரம் பூஜை ஆரம்பிக்கலாம். இங்க என்ன நடக்குது நம்புதுரி ஐயா? உங்க உருவத்துல இருந்து பாம்பா மாதிரி உள்ள போயிருக்க. நடக்க வேண்டியதெல்லாம் சரியா நடக்குது. பேடிக்கண்டா, அந்த சந்திரகாந்த கல்நீரை கையில ரெடியா வச்சுக்கோ. சரி, சீக்கிரம் பூஜை ஆரம்பிக்கலாம். சரி. அண்ணி அண்ணி பாட்டி பாட்டி தாத்தா 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 என்னங்க என்னங்க தாத்தா எழுந்திருங்க தாத்தா 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 வாங்க 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 தாத்தா போலாம். வாங்க போலாம் வாங்க. வாங்க தாத்தா தாத்தா பாட்டி வாங்க போலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.